துலாம் ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னாலே அந்த தராசு மாதிரி அவங்களுக்கு ஏற்ற அந்த ராசி சின்னத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சமநிலையான ஒரு உறவு தான் இருக்கும். அவங்க யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப நடுநிலையாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதே பல பேருக்கு அட்ராக்ட் ஆகி ஒரு அழகாக தான் தெரிவாங்க. அவங்களுக்கு இந்த கலர்ஸ் அழகாக இருக்கும். குணாதிசயங்கள்ல அவங்க எந்த விதத்தில் அழகு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி சுக்கிரனாகவே இறைவன் அவர்களை கொடுத்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிர பகவானால அழகு தாங்க. சுக்கிரன் இல்லைன்னா நீங்கள் எந்த அழகையும் நீங்கள் ரசிக்க முடியாது இல்லையா? அழகு அந்த வார்த்தை வரும்பொழுதே ஆடை, ஆபரணம், உடை, நேர்த்தி, இயற்கை இதெல்லாம் சேர்ந்தது தானே. ஆக சுக்கிரனை பொறுத்தவரையும் ஆடைக்கும் அவர் தான் காரக கிரகமாக வர்றார், ஆபரணத்திற்கும் சுக்கிர பகவான் காரக கிரகமாக வர்றார். ஒருத்தர் அவங்க பெரிய தொழிலதிபர் கிடையாது, பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது, அல்லது பெரிய வசதியான பின்புலம் கொண்டவர்கள் கிடையாது, பெரிய அதிகாரிகள் கிடையாது. ஆனாலும் ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டு வர்றாங்க, எளிமையாக நடந்து வர்றாங்க. ஆனால் அவங்கள பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடும் போல தோணுது. அன்னைக்குன்னு வெள்ளை சட்டை போட்ட அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா கும்பிட்டு கையே வலிக்குதியா அப்படின்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு கிடைக்குது. தெராசை சின்னமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த வெண்மை என்பது நீதியை குறிக்குதுயா. வெண்மை என்பது அமைதியை குறிக்குது. வெண்மை என்பது நிதானத்தை குறிக்குது. எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு சாந்தமான ஒரு கலராக அந்த வெண்மை நிறம். அது கலர்னே சொல்ல முடியாது, அது ஒரு விதமான அமைதியான சூழல். இதை துலாம் ராசிக்காரர்கள் அவங்க உடம்புல அவங்க மனசில் கிடத்தும் போது அந்த வெண்மை நிறம் தான் துலாத்திற்கு அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சுக்கிரன் என்ற அழகை அம்சமாக பெற்ற துலாம் ராசிக்காரர்கள் வெண்மை நிற ஆடை அவர்கள் மேல் இருக்கும் பொழுது அது ஆடையா இல்லை அன்பா அப்படிங்கிற மாதிரி, அவர்களுடைய நிதானமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ யூனிக்காக அந்த வெண்மை நிறத்தில் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக தெரிவாங்க.